பிப்ரவரி 26. மரண பயம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். சங்கீதம் 23:4. சாவதற்காகத்தான் தாம் வந்திருப்பது முதல் நாள் துவக்கியே இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரம் நெருங்கிய போதோ அவரை திகிலும் வியாகுலமும் கவ்வின. மரண பயத்தை சமாளிக்க இயேசு இரு வல்ல ஆயுதங்களை கையாடினார். முதலாவது அர்ப்பணிப்பின் ஜெபம். மரண பயம் ஆண்டவரை ஆட்கொண்ட போது அவர் சரித்திரமறியாத அர்ப்பணிப்பு ஜெபம் என்று ஏறெடுத்தார். என் தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும், எனினும் என் விருப்பப்படி அன்று உமது விருப்பப்படியே ஆகட்டும். மத்தேயு 26:39. இதே ஜெபத்தை 3 தடவை அவர் செய்தார் என்பது அவரது உருக்கத்தை காட்டுகிறது. தமது மகனின் ஜெபத்தில் அவ்வளவாய் மனமலர்ந்த தந்தையானவர் விண்ணகத்திலிருந்து சிறப்பு தூதன் ஒருவனை அனுப்பி தமது மகனை திடப்படுத்தினார். லூக்கா 22:42. அவரது தளர்ந்த கரங்கள், தள்ளாடும் முழங்கால்கள் மற்றும் தடுமாறும் பாதங்கள் எதையும் சமாளிக்க பலம் பெற்றன. எபிரேயர் 12:12. இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு படிப்பினை என்னவெனில், ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு முக்கியமாக பாடுபடுபவருக்குத்தான் இருக்க வேண்டும். உங்களில் ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜெபிக்கட்டும். யாக்கோபு 5:13. பாஸ்டர் பீட்டரையோ, சுவிசேஷகர் யாக்கோபையோ, தீர்க்கதரிசி யோவானையோ உங்களுக்காக ஜெபிக்க சார்ந்து விடாதீர்கள். ஒருவர் தூங்குவார், மற்றவர் உறங்குவார், அடுத்தவர் குரட்டை விடுவார். அவர்களை அமிழ்த்துவதற்கு அவர்களது சொந்த பிரச்சனைகளே ஏராளம். லூக்கா 22:45. மற்றவர்கள் நமது ஜெபத்திற்கு உதவியாய் இருக்கலாம், நமக்கு பதிலாய் ஜெபிக்க முடியாது. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. 6 சாவு, 100 சாவு. சாவானது பாரபட்சமே காட்டாது. ஆனால் பெரிய வெள்ளியோடு எல்லாம் முடிந்து போகாது. ஈஸ்டர் ஞாயிறு வரும். பாடுபடும் போதும் சிலுவையில் அறையப்படும் போதும் இயேசுவின் விசுவாசத்திற்கு மெருகேற்றியது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையே. உயிர்த்தெழுதலின் ஆரவாரத்தை எதிர்பார்த்தே அவர் சிலுவையை சகித்தார். மாட்சிமை பெறப்போவதை மனதிற்கொண்டே அவமானத்தை அலட்சியம் பண்ணினார். எபிரேயர் 12:2. பாவிகளின் எதிர்ப்பு அவருக்கு ஏமாற்றத்தை தந்தது. ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. இன்றைய முட்கிரீடத்தை சகிக்க நாளைய முடிசூட்டு இயேசுவுக்கு உற்சாகம் தந்தது. தமது மரணத்தை பற்றி பேசும் போதெல்லாம் இயேசு தமது உயிர்த்தெழுதலையும் குறிப்பிட்டார். கடந்த கால விசுவாச வீரர் உடனடியாய் விடுதலை பெறுவதை ஏற்க மறுத்தனர். ஏனெனில் அவர்களது கண்கள் முடிவான உயிர்த்தெழுதலை நோக்கி இருந்தன. எபிரேயர் 11:35. என் ஜீவன் கிறிஸ்துதாமே, அதாலே எனக்கு என் சாவாதாயமாமே. நெஞ்சே மகிழ்ந்திரு. பாமாலை, மெல்கியர் வால்பியஸ்.